வணக்கம் மக்களே. 50, 60, 70 வயது மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் குறையாமல் ரூ. 1000 ரூ. 2000 வரக்கூடிய ஒரு சூப்பரான ஜாக்பாட் திட்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுக்க பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மூத்த குடிமக்கள் அனைவருமே கடைசி காலத்தில் ஏதோ ஒரு வேலைக்கு போக முடியாது, ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஸோ இதற்காக தான் இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் கீழே தான் நம்மளுக்கு ரூ. 1000 பணம் அப்படின்றது கிடைக்க போகுது. உடனே ஓஏபி பணத்தை தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது தனியான ஒரு திட்டம். இந்த திட்டத்தோட பேரு மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்றது மூலமா நமக்கு மாதம் மாதம் ரூ. 2000 பணமானது வரப்போகுது. அதுவுமே மிக குறைந்த அளவில் டெபாசிட் செய்யற அளவு தான் இருக்கு. இந்த திட்டத்தின் கீழே மேக்சிமம் உங்களுக்கு வயது 55 முதல் 60 வயதிற்குள்ள இருக்கு, இல்ல அதற்கு மேற்பட்டவர்களா இருந்தாலுமே ஓகே தான். இந்த திட்டத்தோட எலிஜிபிலிட்டி குறைந்தபட்சமா இதுல முதலீடு அப்படின்றது 1000 இருந்தே தொடங்கலாம். அதிகபட்சமா 30 லட்சம் வரை நீங்க முதலீடு செஞ்சுக்கலாம். 1000 2000 வரணும் அப்படின்னா எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும், எவ்வளவு டெபாசிட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றேன் கடைசியில. இதற்கான இந்த திட்டத்தின் கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 ஆண்டுகள் வரையுமே இந்த திட்டத்தால பயன்பெற முடியும். அதற்கு மேலேயும் நான் பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா 3 ஆண்டுகள் வரை அகைன் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த திட்டமானது மத்திய அரசால் வழங்கக்கூடிய திட்டம் அப்படின்றதுனால ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். இன்கேஸ் எனக்கு ஒரு வருஷ காலம் நீங்க அமௌண்ட் போட்டு ஆயிடுச்சு, எனக்கு அதுக்கு மேல எமர்ஜென்சி சிச்சுவேஷன் பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களால எடுத்துக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறமா இந்த மூத்த குடிமக்களின் சேமிப்பு திட்டத்துல நம்ம இணையறது மூலமா நம்மளுக்கு 8.2% வட்டியானது வழங்கப்படுது. அதுவுமே இந்த திட்டத்துல நம்மளுக்கு மாதம் மாதம் நம்மளோட வட்டியானது நம்ம வங்கிக்கும் வரவு வைக்கப்படும். 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்மளோட வங்கி கணக்குகளில் வட்டியானது செலுத்தப்படும். ஏப்ரல் 1, ஜனவரி 1, ஜூலை 1, அக்டோபர் 1. ஸோ இந்த டைமிங்ல நமக்கு வட்டியை போட்டுருவாங்க. மாதம் கணக்கிட்டு தான் வட்டி அப்படின்றது 3 மாசத்துக்கு ஒரு டைம் போடப்படும். இப்போ மாசம் ஆனால் எனக்கு ரூ. 1000 இல்லை 2000 வந்துடணும் என் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம பர்டிகுலரான அமௌண்ட் டெபாசிட் செய்யணும் இந்த திட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா ரூ. 1000 மாதம் வரணும் அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு டைம் கொடுப்பாங்கன்னும் போது ரூ. 3000. இதற்கு உங்க கையில இருந்து 1,47,000 டெபாசிட் செய்யணும். 5 வருஷம் கழிச்சு நீங்க இதே தொகையை திருப்பி பெற்றுக்கலாம். வட்டி மட்டும் உங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு டைம் உங்க வங்கி கணக்குக்கு வந்து சேரும். அதுவே மாதமான எனக்கு 2000 வேணும், வட்டி எனக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க 2,93,000 டெபாசிட் செய்யற மாதிரி இருக்கும். இதன் மூலமா 3 மாதத்திற்கு ஒரு டைம் 6,000 ஆனது உங்க வங்கி கணக்கு வட்டி சேர்ந்துரும். ஸோ எனக்கு பணம் தேவைப்படுது, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்றவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன முதலீடை போட்டு இந்த வட்டியை வாங்கி நீங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியா வாழலாம். இந்த திட்டத்தை நீங்க எங்கெல்லாம் தொடங்க முடியும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ், அரசு அங்கீகாரம் பெற்ற வங்கிகளுக்கு சென்று இந்த கணக்கை நீங்க தொடங்கிக்கலாம். தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கணக்கு தொடங்கும் போது முதியவரின் ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டு, வயது சான்றிதழ், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இவை மட்டும்தான் தேவையானது. இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்கை விசிட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க, அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.